ஹாய் மக்களே! காலை வணக்கம், மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டோமேஷன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக N8N பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் N8N வந்து கிராஜுவலாக 2 இயர்ஸாக வந்து நல்ல ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏஐ ஆன்லைனில் நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஜாப் பீப்புள் வந்து நீங்கள் ஏஐ கேட்சப் பண்ணுறதுக்கு ஏதாவது கோர்ஸ் எடுத்திங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு டீச் பண்ணுறது ஆன்லைன் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆர் டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பிஸ்னஸாகவும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் N8N கற்றுக்கலாமா? எவ்வளோ நேரம் ஆகும் கற்றுக்கிறதுக்கு? அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லணுன்னா, நோ கோட் சொல்யூஷன் தான். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் இருக்குது. ஏஐ வந்து ரொம்ப சீப் ஆகிடுச்சு. இப்போது இந்த கரண்ட் மார்க்கெட்டில் ஏஐயோட ரேட் வந்து ரொம்ப சீப் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஒரு ஜியோ அக்கௌண்ட் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் கூகுள் ப்ரீமியம் அக்கௌண்ட் வாங்கி அதில் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ N8N வச்சு ஆட்டோமேஷன் பண்ணுறத விட இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை வச்சு நீங்களாம் கஸ்டமாக ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராம்ப்ட், அதில் கூகுளில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேபி அதை நான் ஃப்யூச்சரில் கவர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட்டை போட்டு அதுக்கிட்டே ஜென்ரேட் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். அதை எப்படி வந்து ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் சர்வரில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு அதுக்கிட்டே கேட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதவே நீங்கள் டெப்ளாய் பண்ண சொல்லலாம். பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டூ மச் பவர் அதுக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ N8N வந்து நீங்கள் இந்த டைமில் கற்றுக்கலாமா வேணாமா? ஏன் வந்து அது ட்ரெண்டிங்காக இருக்குது, ஏன் அது வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சது? ஸோ முதல்ல 2-3 இயர்ஸ் ChatGPT வரதுக்கு முன்னாடி கோடர்ஸ் எல்லாம் வந்து கோடர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறவங்க வந்து டிமாண்டாக இருந்தாங்க. இப்போ யார் வேணால் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறவங்க மாதிரி மாறிடுச்சு. N8N வந்து யார் வேணால் கற்றுக்கலாம். அதுதான் ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. நாட் ஈவன் செல்லிங் பாயிண்ட், அது ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து N8Nங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் டூல். அதுக்குள்ளே நம்ம எந்த ஏபிஐ என்ன டூல் வேணால் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் கோட். நம்ம அது சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணி எதாவது தப்பாக இருக்கா, நம்ம டேட்டா எடுக்கிறாங்களா, இல்லை நம்மளுக்கு எதாவது ஃபீச்சர் வேணும்னா கூட நம்ம அது கோடில் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோட் பண்ண தெரியாத பீப்புள்னு விட ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் எடிட்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணுன்னா கோட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர் வச்சு நம்ம வேணுங்கிற ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெலகிராமில் ஒரு மெசேஜ் வந்து அதை நீங்கள் ரிப்ளை பண்ணணும், அதுக்கு ஆட்டோமேஷன் எழுதணும் அப்படின்னா, இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அதுக்கு ரிப்ளை பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் நோடு க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த நோடு எடுத்து நோடுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கும். மெசேஜ் வந்ததுன்னா எனக்கு இதை பண்ணு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் மட்டும் கான்ஃபிகர் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு நோடுக்கு நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணியாச்சு. பட் ஃபர்தராக அதை அப்படியே லிங்க் பண்ணி நிறையா நோட்ஸை கான்ஃபிகர் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து மெயின் கான்செப்ட். அதில் ஏன் வந்து இந்த 2 இயர்ஸாக ட்ரெண்ட் ஆச்சு? இந்த N8N ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஏஐ வந்து உள்ளே வந்துருச்சுங்காட்டி ஏஐ வந்து அது N8Nக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு இன்புட் இல்லை அவுட்புட், நான் நோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசினேன். ஒரு மெசேஜ் வந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜை வந்து ஏஐ கிட்ட இன்புட்டாக கொடுத்து ஒரு அவுட்புட்டு ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு சைக்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த இந்தியா வந்து ரொம்ப இனிஷியலாக பாப்புலர் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போது இந்தியாவிலையும் வந்து ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இன்னமும் வந்து நிறைய பேர்த்துக்கு N8N என்னன்னு தெரியாமல் இருக்குது. என்னோடய ஆஃபீஸ்லேயும் நான் பார்க்குறேன். நம்மளுக்கு இருக்க மெயின் கொஷின், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் வந்து N8N வச்சு தான் பண்ண முடியுமா, இந்த நோ கோட் சொல்யூஷன் வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. லைக் ஐ செட், ஏஐ வந்து ரொம்ப சீப்பாக ஆகிடுச்சு. நம்ம ஏஐ கிட்ட ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அது சிம்பிளாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் N8N யூஸ் பண்ணி தான் அது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, N8N இல்லாமையும் இது பண்ணலாம். ChatGPT API இல்லை Claude இல்லை Gemini ஆர் மினிமேக்ஸ், இது மாதிரி நிறையா மாடல்ஸை நம்ம டோக்கன்ஸ் மட்டும் வாங்கி கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த டோக்கன்னா என்ன? டோக்கன்னா நம்ம ஒரு வெண்டார் எடுத்துக்கிறோம், ChatGPT ஆர் Claude ஆர் Gemini. அவங்க வந்து அவங்களோட ஏஐ மாடல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ரைஸிங்கில் நம்மளுக்கு விற்கிறாங்க.
நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம்ல, அதை தான் அவங்க வந்து டோக்கன்னு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த டோக்கன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அவங்க இன்டர்னலாக வேர்ட் பை வேர்ட், கேரக்டர் பை கேரக்டர் ஸ்ப்ளிட் பண்ணி அதை கவுண்ட் எடுப்பாங்க. அதுதான் டோக்கன். இதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பெஸ்ட் மாடல், அந்த பெஸ்ட் திங்கிங் மாடல், பெஸ்ட் கோடிங் மாடல் அது வேணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ கூகுள் ஆர் பெர்ப்ளெக்சிட்டி ஆஃபர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் அண்ட் ஜியோவோட டைப் வச்சு அவங்க யூசர்ஸை பிடிக்க நிறைய ஆஃபர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. 1 இயர், 1.5 இயர், இவ்வளோ டைம் ஃப்ரேம்க்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் சோர்ஸில் நிறையா மாடல்ஸ் இருக்குது பப்ளிக்காகவே. அந்த பப்ளிக் மாடல்ஸ் எடுத்து நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணி கூட நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம லோக்கல் மாடல்ஸ் ரன் பண்ண நம்ம பிசி ரொம்ப ஹையண்டாக இருக்கணும், கிராஃபிக்ஸ் மெமரி வந்து அதிகமாக இருக்கணும், ரேமும் வந்து அதிகமாக இருக்கணும். முதல் வந்து கிராஃபிக்ஸ் மெமரி மட்டும் இருந்ததுன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் ரன் பண்ணலாம் இருந்தது. இப்போது ரேம் ஆஃப்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுச்சு. ரேமில் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம் லோட் பண்ணிவிட்டு நம்ம லிமிட்டடான 16 GB கிராஃபிக்ஸ் மெமரிக்கு எப்பப்பெல்லாம் ப்ராசஸிங் தேவையோ அப்போ மட்டும் அதில் லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கான்செப்ட் நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ரன் பண்ணுற சாஃப்ட்வேரில் வந்துடுச்சு. பேக் டு த கொஷின், NI10 கற்றுக்கணுமா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மேபி உங்களுக்கு இன்டர்வியூக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் உங்களுக்கு ஏதாவது யூஸ் கேஸ் வரும்போது இதையும் ஒரு சொல்யூஷனாக பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இது மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுனா தான் நீங்கள் அந்த சொல்யூஷனாகவே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரிஃபர்ட் வே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கிளாடாக இருக்கட்டும், ChatGPT இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், இல்லை புதுசாக கிமி கே 2.5 ஒன்று இருக்குது, அதுவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம செல்ஃபாக கஸ்டமாக அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இன் மை ஒப்பீனியன். குளோபலாக NI10 யூஸ் பண்ணுற மக்களும் ஏஐ வச்சு சாஃப்ட்வேர் கஸ்டமாக ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. NI10 யூஸ் பண்ணுறதை விட அது மோர் ப்ரிஃபரபுளாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் போட்டால் போதும். ஸோ குளோபலாக NI10 யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேங்க்ஸ் மக்களே. நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கெட் நோட்டிஃபைட் பட்டன், பெல் ஐக்கானெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியட்டும். நன்றி. சீக்கிரம் சந்திப்போம்.